குரு ஜோதிடம் நேர்களே, உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராரஞ்சியின் கோடான கோடி வணக்கம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம இந்த வீடியோல கன்னி ராசிக்காரர்களுக்கு, நேர்களுக்கு, அன்பர்களுக்கு எத்தகைய ஒரு ஒரு நட்பலன்களை இந்த 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்கூடிய புத்தாண்டுல இருந்து அடுத்த வரக்கூடிய 12 மாதங்கள் இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட வீடியோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2024 எப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி குரு 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் இருந்த குரு 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தில் வந்து ராசியை பார்க்க போகிறார். முயற்சி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். பூர்வ புண்ணியம், குழந்தைகள் பாவம் என்று சொல்லப்படுகிற 5ஆம் பாவத்தை பார்க்க போகிறார். இது வரைக்கும் மிகவும் சுமாராக கிணத்தில் போட்ட கல்லு மாதிரி இருந்த சில விஷயங்கள்லாம் வேகமாக செயல்பட்டு எடுத்து உத்வேகம் பெற்று ஒரு உருவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மே 1ஆம் தேதியிலிருந்து இருக்க போகிறதுங்க. அதே சமயத்தில் ராகு 7ஆம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளும் 6ஆம் இடத்தில் சனி இருப்பதும் ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ கேதுவை குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய மனம் புத்துணர்ச்சி அடைகிறது, குழப்பங்கள் நீங்குகிறது. எப்படி நம்ம செயல்பட போறோம், போன ஒரு வருஷமாக நம்ம செஞ்ச முயற்சிகள்லாம் எப்படி உருவெடுக்க போகிறதுங்கிற விஷயத்துக்கு ஒரு கிளாரிட்டியும் நடைமுறையிலையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக மே 1ஆம் தேதி உண்டுங்க. செயல் விஷயத்துக்குள்ள வந்துட போறோம், எக்ஸிகியூஷன் மோடுக்குள்ள வந்துட போறோம். காற்றிலேயே மாளிகை கட்டாமல் நடைமுறை வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அது இறங்கி செய்யக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் ஒரு தொடர்பு, புதிய தொடர்பு, ஒரு அந்நிய தொடர்பு, நம்மளுடைய சர்க்கிள் இல்லாமல் ஒரு அவுட்டர் சர்க்கிள் இருந்து ஒருத்தரை அவர் மூலமாக சில விஷயங்கள் செய்யறது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக பிசினஸ் பீப்புளுக்கெல்லாம் கொடுக்கும். இதே பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ் விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தொடர்புகள் வரும். புதுசான சில பேர்த்தோட பழகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விரயங்களும் வீண் டிராவலிங்கும் இது மாதிரி கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து மனம் புத்துணர்ச்சி பெற்று விரயங்கள் குறைந்து ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலமாக, பேஷனேட்டா நம்ம செயல்படக்கூடிய நேரமாகவும், கன்ஃபியூஸ் ஆகிறக்கோ ஒரு மாதிரியான மன உளைச்சல் ஆகிறக்கோ டைம் இல்லை, இருக்கிற வேலையை செய்யறதுக்கே அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குது. நம்ம தயக்கங்கள் இல்லாமல் உத்வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு ராசியை பார்ப்பதனால் கொடுக்குதுங்க. இது வரைக்கும் இருந்த கன்ஃபியூஷன், இது வரைக்கும் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி படிப்படியா நல்லா வரக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இது வரைக்கும் இருந்த ஒரு மனக்குழப்பங்கள் நீங்கி நல்ல உத்வேகமாக படித்து கரெக்டான அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபைனல் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், அவங்களோட பொட்டென்ஷியல் என்னவோ அதை ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு நன்றாக படித்து எந்த விதத்திலையும் சோறு உடையாமல், எந்த விதத்திலையும் ஒரு மாதிரியான ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் போய் பயமாயி இல்லாமல் கான்ஃபிடண்டாக செயல்படக்கூடிய அமைப்புக்கு மே 1ஆம் தேதியிலிருந்து கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அவங்களுக்கு பண்ண ஒரு வேலைக்கு எந்த விதத்திலையும் ஒரு ரெகுலேஷன் இல்லை, வேலையிலேயே செஞ்சுட்டு இருக்காங்க, எந்த ஒரு உத்வேகம் இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு சுப விஷயங்களால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 ரிலாக்ஸான ஒரு டைம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மே 1ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பெயர்ச்சி ராசியை பார்ப்பதனாலும், ராசி அதுக்குள்ள இருந்து கேது மனக்குழப்பத்தையும் பிரச்சனையும் டிப்ரெஷனையும் ஒரு மாதிரியான இது நடக்குமா நடக்காதா, நம்மளால ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா, நம்ம போன வருஷம் செய்த முயற்சிகள் திருவினை ஆக்குமா அல்லது வீண் விரயங்களா ஆகுமாங்கிற எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல 6ஆம் இடத்தில் சனி இருந்து கடனை குறைத்து, கடனால பெரிய பாதிப்பு இல்லாமல், எதிரிகளை பெரிய நடமாட்டம் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குடிக்கிறது. சில பேருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாலனத்தின் மேல ஒரு அந்நியர் மேல ஒரு ஈர்ப்பாய் ஒரு பழக்கங்கள் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. அதே பிற்காலத்துல ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாவோ ஒரு வாழ்க்கை துணைவையோ ஆகக்கூடிய அமைப்பு உண்டுங்க. புதிய தொடர்பு வர மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்களோட பேக்ரவுண்ட் என்னங்கிறது பார்த்து நீங்க ஒரு கமிட்மெண்ட்குள்ள போய்க்கிறது நல்லது. ஏன்னா ராகு 7ஆம் இடத்துல எந்த விதத்தையும் சுப பார்வை இல்லாம இருக்கிறார். அது ஒண்ணுதான் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பொதுவாக கடந்த 2023 ஆண்டு தமிழ் புத்தாண்டு கம்பேர் பண்றப்ப இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும், மன ரீதியான விஷயத்திலையும், முயற்சி விஷயத்திலையும், ஒரு லக் என்று சொல்லப்படுகிற அதிர்ஷ்ட விஷயத்திலையும் நல்லாவே எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடந்து ஒரு வேகமாக செயல்கள் நடந்து ஒரு உத்வேகமான ஒரு
நம்மளுடைய செயல்திறனை காட்டக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக 2024 தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.